அமெரிக்காவில் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அந்த அறிஞர் ஒரு சர்வே எடுக்கிறார். இந்த உலகத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மனிதர்கள் என்று ஒரு 100 பேரை பட்டியலிடுறாரு. இவர்களால் இந்த உலகம் பெரும் நன்மை அடைந்திருக்கிறது, உலக மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது, மக்களுக்கு பெரும் சேவைகள் செய்திருக்கிறார்கள், இன்றைக்கு காலம் வரைக்கும் அவருடைய தாக்கம் மக்கள் மத்தியில இருக்கிறது என்ற அடிப்படையில அவர் ஒரு 100 பேரை பட்டியலிடுகிறாரு. அந்த 100 பேர்ல அவர் ஒரு கிறிஸ்தவர். அதுல எல்லாரும் வர்றாங்க, இறந்தவர் அனைவரும் வர்றாங்க. கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள், இஸ்லாமியரும் வருகிறார்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வருகிறார்கள், விஞ்ஞானிகள் வருகிறார்கள். அனைத்து தரப்பினரையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வர்றாரு. அதுல முதல் இடம் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார். அவருடைய கடவுளாக வழிபடக்கூடிய இயேசுநாதருக்கு அவர் கொடுக்கல. அவருக்கு எதிரான சித்தாந்தத்தை உடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதற்கு காரணத்தை சொல்லும் பொழுது இவருடைய தாக்கம் இந்த அளவுக்கு உலக மக்கள் மத்தியிலே இருக்கிறது, பெரும் புரட்சியை உலக வரலாற்றிலே ஏற்படுத்தியிருக்கிறார் என்று பாராட்டி அந்த புத்தகத்திலே எழுதிய தமிழ்ல கூட அந்த 100 பேர் என்று மனைவி முஸ்தபா அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் கிடைக்கிறது, ஊடகங்களை வாங்கிக் கொள்ளலாம். அப்ப ஒரு மாற்று கொள்கையுடையவரே வியந்து போற்றக்கூடிய வகையில உலக அளவில பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிய ஒரு மனிதர் பெரியார் யார் என்று சொன்னா அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கதான் உண்மையான பெரியார்.